ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 11/4/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியினுடைய தலைப்பு, வீணானதை தியாகம் செய்து சக்திசாலியாக ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய அனைத்து பாவங்களையும் வென்ற, அதாவது பாவ காரியங்களை துறந்துவிட்ட ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது சந்நியாசம் செய்துவிட்ட, பாவ காரியங்களை சந்நியாசம் செய்துவிட்ட ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறான். பிராமண ஆத்மா ஆவது அப்படின்னா சிரேஷ்ட காரியம் செய்வது மற்றும் பாவ காரியங்களை சந்நியாசம் செய்வது. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் பிராமணன் ஆனவுடனேயே நாம் அனைவரும் இப்பொழுது பாவ காரியங்களை விட்டுட்டு நல்ல காரியங்களை செய்பவர்களாக ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த சிரேஷ்ட எண்ணத்தை வச்சிங்க. நல்ல காரியங்கள் செய்யும் ஆத்மாவை சிரேஷ்ட பிராமண ஆத்மா அப்படின்னு சொல்றது. அப்படி எண்ணமே பாவங்களை வென்றவர் ஆவதற்கானது. இதே லட்சியத்தை நீங்கள் அனைவரும் வச்சிங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதே லட்சியத்தை எதிரில் வச்சு சிரேஷ்ட லட்சணத்தை தனக்குள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆகையினால பாவ காரியங்களை சந்நியாசம் செய்து பாவங்களை வென்றவராக ஆகியிருக்கின்றேனா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்கிறாங்க பாபா. எப்படி உலகத்துல கூட உயர்ந்த ராஜ குலத்தை சேர்ந்த ஆத்மா எந்த சாதாரண நடத்தையுமே செய்ய முடியாது. எப்படி எல்லைக்குட்பட்ட வைஷ்ணவர்கள் எந்த ஒரு கீழ்த்தரமான பொருளையும் உட்கொள்ள முடியாது. அதே மாதிரி பாவங்களை வென்ற விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவங்க பாவ காரியம் மற்றும் தீய எண்ணங்கள் அப்படிங்கிற கீழ்த்தரமான காரியம் மற்றும் எண்ணத்தை வைக்க முடியாது. இவை பிராமண ஜென்மத்தின் கணக்குப்படி தடை செய்யப்பட்டவை. அந்த மாதிரி பிராமணர்களுக்காக மற்றும் தனக்காக என்னென்ன தடை செய்யப்பட்டவை அப்படிங்கிறத நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அனைவரும் தெரிஞ்சும் இருக்கீங்க, ஏற்றுக்கொண்டும் இருக்கிறாங்க. ஆனால் வரிசை கிரமமாக நடந்துக்கிறீங்க. அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து நீங்கள் கூறும் அந்த சிரிப்பூட்டும் கதை நினைவில் வருதுன்னு பாபா சொல்றாங்க. சொல்லிட்டும் இருக்கிறாங்க மற்றும் செஞ்சிட்டும் இருக்கிறாங்க. இதை என்னன்னு சொல்றதுன்னு கேட்குறாங்க பாபா. இது பிராமண ஆத்மாக்களை பொறுத்தவரை உயர்ந்ததாக இருக்குமான்னு கேட்குறாங்க. சிரேஷ்டமானது எது? நல்ல காரியமா சாதாரண காரியமான்னு கேட்குறாங்க. எப்போ பிராமணன் சாதாரண காரியமே செய்ய முடியாது அப்படின்னா பாவ காரியங்களுடைய விஷயமே இல்லை. பாவங்களை வென்றவர் அப்படின்னா பாவ காரியம் மற்றும் தீய எண்ணங்களை தியாகம் செய்தவர். கர்ம இயந்திரங்களுடைய ஆதாரத்தினால காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. தேகத்தினுடைய சம்பந்தம் கர்ம இயந்திரங்களோடு இருக்குது மற்றும் கர்ம இந்திரியங்களுடைய சம்பந்தம் காரியத்தோடு இருக்குது. இது தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தின் தியாகத்தின் விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம். கர்ம இயந்திரங்களுக்கு காரியத்துடன் என்ன சம்பந்தம் இருக்குதோ அந்த காரியத்தின் கணக்குப்படி பாவ காரியத்தினுடைய தியாகமின்றி நல்ல காரியம் செய்பவராகவும் பாவங்களை வென்றவராகவும் ஆக முடியாது. பாபா கேட்குறாங்க, பாவ காரியத்தினுடைய இலக்கணத்தை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு. எந்த ஒரு விகாரத்தின் அம்ச மாத்திரம் வசமாகி காரியம் செய்வது அப்படின்னா பாவ காரியம் செய்வது. விகாரங்களின் சூட்சும சொரூபம் மற்றும் ராயல் சொரூபங்களை மிக நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க. இதன் மேல பிராமணர்களுடைய ராயல் ரூபத்தின் விகாரத்தின் சொரூபம் என்னன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோங்கிறாங்க பாபா. ஒருவேளை ராயல் ரூபத்தினுடைய விகாரம் இருக்குது மற்றும் சூட்சும அம்ச மாத்திரத்தில் இருக்குது அப்படின்னா
அந்த மாதிரி ஆத்மா எப்பொழுது நல்ல காரியம் செய்பவராக ஆக முடியாது. நல்ல காரியம் செஞ்சேனா அல்லது வீணான காரியம் செய்தேனா அல்லது ஏதாவது பாவ காரியமும் செய்தேனா அப்படின்னு அமிர்த வேளையில தொடங்கி ஒவ்வொரு காரியத்தினையும் சோதனை செய்யுங்க. நல்ல காரியம் அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஸ்ரீமத்தினுடைய ஆதாரத்துல காரியம் செய்வது. ஸ்ரீமத்தின் ஆதாரத்துல செய்யப்பட்ட காரியம் இயல்பாகவே நல்ல கர்மம், அதாவது புண்ணிய கணக்குல சேமிப்பாகுது. அப்படி காரியம் மற்றும் பாவ காரியத்தை சோதனை செய்வதற்கான விதி சுலபமானதுதான். இந்த விதிப்படி எப்பொழுதும் சோதனை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. அமிர்த வேளையில எழும் காரியத்திலிருந்து இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு காரியத்துக்காக ஸ்ரீமத் கிடைச்சிருக்குது. எழுவது எப்படி, உட்காருவது எப்படி அப்படின்னு அனைத்தும் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஒருவேளை அந்த மாதிரி எழல அப்படின்னா அமிர்த வேளையிலிருந்து சிரேஷ்ட காரியத்தின் சிரேஷ்ட பிராப்தியை உருவாக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாபா. அதாவது வீணானவை மற்றும் பாவ காரியத்தினுடைய தியாகி ஆக முடியாது. அப்படி இந்த சம்பந்தத்தையும் தியாகம் செய்யணும், வீணானவற்றையும் தியாகம் செய்யணும். சிலர் நானும் எந்த பாவமோ செய்யலையே அப்படின்னு நினைக்கிறாங்க, எந்த தவறும் செய்யலையே, அந்த மாதிரி தவறான எந்த வார்த்தையும் பேசவில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதாவது சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்தவராக ஆக விடாது. ஒருவேளை பாவ காரியம் செய்யல, ஆனால் வீணான காரியம் செஞ்சீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கும் மற்றும் எதிர்காலத்துக்கும் சேமிப்பு ஆகவில்லை இல்லையா? சிரேஷ்ட காரியம் செய்யறதுனால தான் தற்சமயத்திலும் சிரேஷ்ட காரியத்தின் உடனடி பலனா குஷி மற்றும் சக்தியினுடைய அனுபவம் ஆகும். தனக்காகவும் உடனடி பலன் கிடைச்சிருது. மேலும் மற்றவர்களுக்கும் உயர்ந்த காரியங்கள் செய்யும் ஆத்மாக்களை பார்த்து முயற்சி செய்வதனுடைய ஊக்கம் உற்சாகத்துல வராங்க. நாமும் அந்த மாதிரி ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தனக்காக உடனடி பலன் மேலும் மற்றவரினுடைய சேவை இரட்டை சேமிப்பு ஆயிடுச்சு. மேலும் தற்சமயத்தினுடைய கணக்குப்படி எதிர்காலத்துக்கோ சேமிப்போ ஆயிடுது. இந்த கணக்குப்படி பாருங்க, ஒரு வேளை வீணான அதாவது சாதாரண காரியம், பேச்சு, நேரம் இதனுடைய தியாகமும் செஞ்சு எப்பொழுதும் சக்திசாலியாக, எப்பொழுதும் ஆன்மீக அதாவது பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவராக ஆகுங்க. ஆகையினால வீணானவை மற்றும் சாதாரண விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்க. இதனுடைய லட்சியத்தையும் தியாகம் செய்யணும். ஏன்னா நீங்க அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் உலக மேடையில கதாநாயகி பாத்திரம் நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்யும் ஆத்மாக்களின் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு காரியமும் வைரத்தை விட அதிக மதிப்புள்ளது. ஒருவேளை ஒரு எண்ணம் கூட வீணானதாக இருந்தது அப்படின்னா வைரத்தை இழந்தது மாதிரி. ஒருவேளை மிகவும் விலை மதிப்புள்ள வைரம் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா, காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஏதோ இழந்துட்டோம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு வைரத்தின் விஷயம் இல்லை இது. அநேக வைரங்களின் விலை ஒரு வினாடி. ஒரு வைரத்தினுடைய விஷயம் கிடையாது, அநேக வைரங்களுடைய விலை பாபா சொல்றாங்க ஒரு வினாடி அப்படின்னு. இந்த கணக்கின்படி யோசிங்க. சாதாரண ரூபத்தில் அமர்ந்து கொண்டே சாதாரண விஷயங்கள் பேசி பேசியே நேரத்தை கழிச்சிட்டீங்க என்று அப்படி இருக்க வேண்டாம். பிறகு என்ன சொல்றாங்க? சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தோம், உட்கார்ந்திருந்தோம், மேலும் எந்த கெட்ட காரியமும் செய்யலையே அப்படின்னு. இந்த மாதிரியே இருந்து வந்தோம், இந்த மாதிரி செய்து செய்து எவ்வளவு காலம் கடந்துருச்சுங்கிறாங்க பாபா. பொதுவாக அப்படியே இருந்தது என்பதல்ல,
ஆனால் வைரம் மாதிரி இருந்தது. ஆகையினால தன்னுடைய மதிப்பை பாபா தெரிஞ்சுக்க சொல்றாங்க. உங்களுடைய ஜட விக்கிரகங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கும் கூட அந்த அளவு மதிப்பு இருக்குது. இன்று வரை அதை ஒரு வரதான ரூபம் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு நொடியினுடைய காட்சி கொடுத்துடு என்றுதான் பக்தர்களும் சொல்றாங்க. அப்படி தரிசனம் நேரத்தினுடைய மதிப்பு, வரதானம் எண்ணத்தினுடைய மதிப்பு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு. இன்று கூட 2 வார்த்தைகள் கேட்பதற்காக துடிக்கிறாங்க. உங்களுடைய பார்வையின் மதிப்பாக இன்று கூட பார்வையால் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் மதிப்பு இருக்குது. தந்தையுடன் சேர்த்து உங்களுடைய சிரேஷ்ட காரியத்தை வர்ணனை செய்து மனம் குதூகலம் அடைகிறாங்க. அப்படி உங்களுடைய ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு எண்ணமும் விலை மதிக்க முடியாதது. ஆகினால தன்னுடைய மதிப்பை தெரிந்து வீணானது, தீயது மற்றும் பாவ காரியங்களை தியாகம் செய்யுங்கிறாங்க பாபா. அப்படி இன்று தியாகத்தின் பாடத்துல என்ன உறுதி செஞ்சீங்க? அப்படியே தான் இருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த அலட்சியத்தின் வார்த்தையின் தியாகம். எப்படி இன்றைய நாட்களில் நடைமுறை பழக்க பேச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதே மாதிரி இதுவும் பிராமணர்களுடைய நடைமுறை பழக்க பேச்சு ஆயிடுச்சு. இந்த மொழியை விட்டுடுங்க. ஒவ்வொரு வினாடியும் ஆன்மீகமாக இருக்கட்டும். ஒவ்வொரு எண்ணமும் உலகியல் அற்றதாக, அதாவது விலை மதிக்க முடியாததாக இருக்கட்டும். ஒவ்வொரு எண்ணமும் உலகில் அற்றதாக, அதாவது விலை மதிக்க முடியாததாக இருக்கட்டும். தற்சமய மற்றும் எதிர்காலத்துக்கான இரட்டை பலன் அடையிறாங்க. எப்படி சில நேரம் ஒன்றில் 2 பழங்கள் சேர்ந்தே இருக்கும், அப்படி பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படி சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு எப்பொழுதும் இரட்டை பலன், அதாவது இரட்டை பிராப்தி. எதிர்காலத்துக்கு முன்பு தற்சமயம் பிராப்தி இருக்குது, மேலும் தற்சமயத்தினுடைய ஆதாரத்தில் எதிர்காலத்தில் பிராப்தி இருக்குது. அப்படி ஒன்றே அல்ல, இரட்டை பழங்களை சாப்பிடுங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லது. எப்பொழுதும் பாவங்களை வென்ற மதிப்புள்ளவராகி ஒவ்வொரு வினாடியையும் விலை மதிப்பற்றதாக ஆக்கும் சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய இரட்டை கதாநாயக ஆத்மாக்களுக்கு இரட்டை பழம் அருந்தும் வீணானது மற்றும் சாதாரணத்தை மகா தியாகம் செய்த எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக சிரேஷ்ட எண்ணம் மற்றும் காரியம் செய்யக்கூடிய மகா மகா பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. நிரம்பிய ஆத்மாக்களின் முகம் மூலமாக சேவை. பாபா சொல்றாங்க, பாபா கேட்குறாங்க, அனைவரும் கடலின் அருகில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதும் கடலினுடைய பொக்கிஷங்களை தனக்குள் நிரப்பிக்கிட்டே இருக்கீங்களா? கடலினுடைய ஆழத்தில் எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது. அப்படி கடலின் கரையில் இருக்கிறவங்க, அருகில் இருக்கிறவங்க அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிபதி ஆகிட்டாங்க. பொதுவாகவே யாருக்காவது ஏதாவது பொக்கிஷம் கிடைக்குது அப்படின்னா குஷியில் வந்துடுவாங்க. திடீரென்று யாருக்காவது ஏதாவது பணம் செல்வம் கிடைச்சிருச்சு அப்படின்னா போதை ஏறிடும். குழந்தைகள், உங்களுக்கு அந்த மாதிரி செல்வம் கிடைச்சிருக்கு, அதை யாரும் பறிக்கவும் முடியாது, கொள்ளையடிக்கவும் முடியாது. 21 தலைமுறைக்கும் எப்பொழுதும் செல்வந்தர்களாக இருப்பீங்க. அனைத்து பொக்கிஷங்களுடைய சாவி பாபா பாபா அப்படின்னு சொல்றீங்க. களஞ்சியம் திறந்தது, அப்படி சாவியும் கிடைச்சிடுச்சு, களஞ்சியமும் கிடைச்சிருச்சு. நிரந்தர அனைத்து செல்வங்கள் நிறைந்தவர்களாக ஆகிட்டீங்க. அந்த மாதிரி நிறைந்த அனைத்து செல்வங்களும் நிரம்பிய ஆத்மாக்களின் முகத்தில் குஷியினுடைய ஜொலிப்பு இருக்கும். அவருடைய குஷியை பார்த்து இவருக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு தெரியல என்று அனைவரும் சொல்வாங்க. அதை தெரிந்து கொள்ள இச்சை இருக்கும்.
ஆகையினால இயல்பாகவே அவங்களுக்கு சேவை நடந்துடும். இரண்டாவதாக, மாயாவை வென்றவர் ஆவதற்காக சுயமரியாதை அப்படிங்கிற ஆசனத்துல அமர்ந்திருங்கங்கிறாங்க பாபா. எப்பொழுதும் தன்னை சுயமரியாதை அப்படிங்கிற ஆசனத்துல அமர்ந்திருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் புண்ணிய ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, மகான் ஆத்மா என்று அப்படி தன்னை சுயமரியாதை அப்படிங்கிற ஆசனத்துல அமர்ந்திருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எங்காவது அமர வேண்டி இருக்குது என்றால் இருக்க வேண்டும் இல்லையா? சங்கம யுகத்துல தந்தை சிரேஷ்ட சுயமரியாதை அப்படிங்கிற இருக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அதிலேயே அமர்ந்திருங்க. இருக்கை அல்லது ஆசனம் தான் நினைவில் இருக்கணும். ஆகவே நான் ஒவ்வொரு அடியிலும் புண்ணியம் செய்யும் புண்ணிய ஆத்மா அப்படிங்கிற நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டும். நான் மகான் எண்ணம், மகான் பேச்சு, மகான் காரியம் செய்யும் மகான் ஆத்மா. ஒரு பொழுதும் தன்னை சாதாரண மாணவர் அப்படின்னு நினைக்காதீங்கிறாங்க பாபா. யாருடையவராக நான் ஆயிட்டேன் மற்றும் என்னவாக ஆகிட்டேன், இதே நினைவு அப்படிங்கிற இருக்கையில் அமர்ந்துருங்க. இந்த ஆசனத்துல அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் மாயா வரவே முடியாது, தைரியம் வைக்க முடியாது. ஆத்மாவுடைய இருக்கை சுயமரியாதைங்கிற இருக்கை. அதில் அமர்றவங்க சுலபமாகவே மாயாவை வென்றவர்களாக ஆகிடுவாங்க. அடுத்ததாக, அனைத்து சம்பந்தங்களையும் ஒருவருடன் இணைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்ட யோக சொரூபமானவங்களாக ஆக சொல்றாங்க பாபா. எப்பொழுதும் தன்னை பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்றீங்களான்னு கேட்குறாங்க. சுதந்திரமாகிட்டீங்களா அல்லது இன்னும் ஏதாவது பந்தனம் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாங்க, பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்களுடைய அடையாளம் எப்பொழுதும் யோக சொரூபமானவங்க. யோக சொரூபம் இல்லை அப்படின்னா அவசியம் பந்தனம் இருக்குன்னு அர்த்தம். எப்போ தந்தையினுடையராக ஆகிட்டீங்க அப்படின்னா தந்தையை தவிர வேறு என்ன நினைவு வரும்? எப்பொழுதும் பிரியமான பொருள் மற்றும் நல்ல பொருள் நினைவு வருது இல்லையா? அப்படி தந்தையை விட சிரேஷ்டமான பொருள் அல்லது நபர் யாராவது இருக்கிறாங்களா? பாபா கேட்குறாங்க. ஏதாவது நல்ல பொருள், பிரியமான பொருள்னா நினைவு வரும் இல்லையா? அப்படி தந்தையை விட சிரேஷ்டமான பொருள் அல்லது நபர் யாராவது இருக்கிறாங்களா? எப்போ தந்தையை தவிர வேறு யாரும் சிரேஷ்டமானவங்க இல்லை அப்படின்னு புத்தியில தெளிவாக ஆயிடுச்சு அப்படின்னா சகஜ யோகியாக ஆயிடுவாங்க. சுலபமா பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகவும் ஆயிடுவாங்க. கஷ்டப்பட வேண்டி இருக்காது. அனைத்து சம்பந்தமும் தந்தையுடன் இணைஞ்சிடுச்சு. என்னுடையது என்னுடையது என்று அனைத்தும் முடிவடைஞ்சிருச்சு. இதைத்தான் அனைத்து சம்பந்தங்களும் ஒருவருடன் அப்படின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. அடுத்து, நெருக்கமான ஆத்மாக்களினுடைய அடையாளம் சமமானவங்க. எப்பொழுதும் தன்னை நெருக்கமான ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நெருக்கமான ஆத்மாக்களினுடைய அடையாளம் சமமானவங்க. யார் யாருடைய நெருக்கத்தில் இருப்பாங்களோ அவங்க மேல இன்னொருவருடன் இருப்பதனுடைய பாதிப்பு இயல்பாகவே ஏற்படும். அப்படி தந்தையினுடைய சமீபம் அப்படின்னா தந்தைக்கு சமம். எது தந்தையினுடைய குணமோ அது குழந்தைகளினுடைய குணம். எது தந்தையினுடைய கடமையோ அது குழந்தைகளினுடைய கடமை. எப்படி தந்தை எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்பவர், அதே போல குழந்தைகளும் உலகத்துக்கு நன்மை செய்பவர். எனவே என்ன காரியம் செய்கிறேனோ, என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறேனோ அது தந்தைக்கு சமமானதாக இருக்குதா, அப்படி ஒவ்வொரு நேரமும் சோதனை செய்யுங்கிறாங்க பாபா. எப்படி தந்தை எப்பொழுதும் சம்பன்னமாக இருக்கிறார், சர்வ சக்திவானாக இருக்கிறார், அதே மாதிரி குழந்தைகளும் மாஸ்டர் ஆகிடுவாங்க. எந்த ஒரு குணத்தின் சக்தியின் குறைவு இருக்காது.
சம்பன்னமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆடாமல் அசையாமல் உறுதியாக இருப்பாங்கங்கிறாங்க பாபா. அடுத்தது சேவைக்காக அங்கங்கு ஓடுவது கூட மன மகிழ்ச்சிக்கான சாதனம்ங்கிறாங்க பாபா. அனைவரும் தன்னை ஒவ்வொரு அடியில நினைவு மற்றும் சேவை மூலமா பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. வருமானம் செய்வதற்கு எவ்வளோ சுலபமான வழி கிடைச்சிருக்குது. சௌகரியமாக அமர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க மற்றும் வருமானத்தை சேமிப்பு செஞ்சுக்கிட்டே இருங்க. மனசக்தி மூலம் மிகுந்த வருமானம் செய்ய முடியும். ஆனால் இடையிடையே சேவையினுடைய சாதனங்களில் அங்கு இங்கு ஓட வேண்டி இருக்குது. அதுவோ மனமகிழ்ச்சிக்கான பொழுதுபோக்கு. பொதுவாக வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா மாற்றம் ஏற்பட்டுடுது. அந்த மாதிரி சம்பாதிப்பதற்கான வழி அதிகம் இருக்குது. ஒரு நொடியில் பல மடங்கு சேமிப்பாயிடுது. நினைவு செய்தார் மற்றும் ஒரு பூஜ்ஜியம் அதிகரித்து விட்டது. எனவே சுலபமான அழியாத வருமானம் செய்வதிலேயே பிஸியாக இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. பஞ்சாபை சேர்ந்த குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டே பாப்தாதா சொல்றாங்க. பஞ்சாபை சேர்ந்த சேவாதாரி குழந்தைகளுக்கு சேவையில் இருக்கும் ஊக்கம் உற்சாகத்துக்காக பாராட்டுகள் அப்படின்னு. எவ்வளவு சேவையோ அந்த அளவு அதிகம் வெண்ணெய் சாப்பிட்றவங்க அவங்க. இந்த மேளாவோ அதாவது இந்த பெரிய சேவை நிகழ்ச்சியோ எல்லைக்கு அப்பாற்பட்டது. மேலா அப்படின்னா ஆத்மாக்களை பாபாவுடன் சந்திக்க வைப்பதற்கு பொறுப்பாளர் ஆகி கொண்டிருக்கீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை. அளவற்ற ஊக்கம் வைத்து சேவை செஞ்சாங்க. மேலும் எப்பொழுதும் அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். மிக நல்ல பழைய பாலனை பெற்ற குழந்தைகள் பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்க என்று பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்க. பழைய குழந்தைகளினுடைய பாக்கியத்தையோ இதுவரையிலும் சாஸ்திரங்களிலும் மகிமை பாடுறாங்க. மேலும் சைத்தன்யத்தில் புது புது குழந்தைகள் யார் வராங்களோ அவங்களும் அவங்களை பற்றி வர்ணனை செய்கிறாங்க. அப்படி பத்மாபதி ஆவதற்கான வாய்ப்பை எடுக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைகளுக்கு பல மடங்கு அன்பு நினைவுகள் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். மனம் புத்தியால் எந்த ஒரு தீயதையும் தொடாத சம்பூர்ண வைஷ்ணவன் மற்றும் வெற்றி தபஸ்வி ஆகுக. சம்பூர்ண வைஷ்ணவன் மற்றும் வெற்றி தபஸ்வி ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாப்தாதா சொல்றாங்க, மனம் புத்தினால எந்த ஒரு தீயதையும் தொடக்கூடாது. தூய்மையினுடைய தனித்தன்மை மற்றும் ராயல் தன்மை உள்ளவங்க மனம் புத்தியால் எந்த ஒரு தீயதையும் தொட முடியாது. எப்படி பிராமண வாழ்க்கையில உடற்கவர்ச்சி மற்றும் உடலை தொடுவது தூய்மையின்மையோ, அதே மாதிரி மனம் புத்தியில எந்த ஒரு விகாரத்தினுடைய எண்ண அளவில் கவர்ச்சி மற்றும் தொடுவது தூய்மையின்மை ஆகும். எனவே எந்த ஒரு தீயதையும் எண்ணத்தில் கூட தொடாமல் இருப்பது என்பதுதான் சம்பூர்ண வைஷ்ணவன் மற்றும் வெற்றி நிறைந்த தபஸ்வியினுடைய அடையாளம்ங்கிறாங்க பாபா. ஸ்லோகன். மனதினுடைய உளைச்சலை முடிச்சிட்டு தற்சமயத்தையும் எதிர்காலத்தையும் ஒளிமயமானதாக ஆக்குங்கிறாங்க. மனதினுடைய உளைச்சலை முடிச்சிட்டா தற்சமயமும் எதிர்காலமும் ஒளிமயமானதாக ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.